இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசிட்டேன். இது ஒரு பெரிய மாஃபியா பின்னாடி இருக்கிறதா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் நிதித்துறையில உள்ள நீதிபதிகளை கலங்கப்படுத்த விரும்பல. நீதிபதிகள் அதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கிறாருன்னு ஒரு சந்தேகம் சார். நான் குடிமகனை தான் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்ப பார்த்தா ஒரு வழக்கறிஞர் அங்க இறந்திருக்கிறாரு. இது சம்பந்தமா ஜெயில செத்துட்டாங்க. அதை இயற்கையா செத்துட்டாங்களா இல்ல அடிச்சு சாவச்சாங்களா? உங்களுடைய 90 நாள் ஆட்சியில நிறைய அமைச்சர்கள் மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, சாராயம், டெண்டரு, இந்த கோயில் சொத்துக்கள்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக பாத்தீங்கன்னா ஒருவர் சிறையிலே உயிரிழந்ததாக ஒரு செய்தி வெளியில் வந்துச்சு. ஒருவர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில் இருப்பதாக தகவல் வந்துருந்துச்சு. இந்த விவகாரத்துல இப்படி ஒரு போதாகரம் கிளம்ப காரணம் என்ன சார்? சார், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசிட்டேன். இது ஒரு பெரிய மாஃபியா பின்னாடி இருக்கிறதா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் நிதித்துறையில உள்ள நீதிபதிகளை கலங்கப்படுத்த விரும்பல. ஏன் சொல்றேன்னா அதுல சில நீதிபதிகள் அதுல இன்வால்வ்மெண்ட் இருக்குதான்னு ஒரு சந்தேகம் சார். நான் குடிமகனை தான் இந்த இடத்துல வைக்கிறேன். இது இப்போ பழனி கோயில்ல பார்க்கணும்னா 100 கோடி ரூபாய் சொத்துன்னு சொல்றாங்க. திடீர்னு பார்க்க போனீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தர் வராரு, ஒரே நாள்ல சப் ரிஜிஸ்டர் வராரு. அவர் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்றாங்க. திருப்பி கோர்ட் மூலமா என்ன பண்றாங்க, அதை மீட்டு எடுக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட எல்லாரும் உள்ள போறாங்க. ஒருத்தரை மட்டும் பலியாயிட ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சொத்து ஒரு அமைச்சரும் ஒரு எப்படின்னா அந்த நிதித்துறையில இது ஆராயாம இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு அங்கேயே ஒரு பெரிய ஒரு சந்தேகம். ஆனா என்னமோ பாருங்க, ஒரு பெரிய செட்டப் பண்ணிட்டாங்க. இது நான் எந்த அமைச்சர் இருக்கிறாங்களோ எந்த அதிகாரி இருக்கிறாங்களோ நான் மக்கள் மன்றத்துல விட்டுறேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. சமீபத்துல பார்க்க போனா ஜூலை 12 2026 பழனி மேட்டர் நடந்ததுக்கு அப்புறம் இதே ஜூலை 16 2026 திண்டுக்கல் பக்கத்துல ஒரு பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 200 கோடி வேல்யூ உள்ள அதே மாதிரி சேம் மெத்தட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குது. இப்ப பார்த்தா ஒரு வழக்கறிஞர் அங்க இறந்திருக்கிறாரு. இது சம்பந்தமா ஜெயில செத்துட்டாங்க. அதை இயற்கையா செத்துட்டாங்களா இல்ல அடிச்சு சாவச்சாங்களான்னு சொல்லி நான் மக்கள் மன்றத்துல விட்டுறேன். ஏன்னா இன்னொருத்தர் ஐசியூல சீரியஸா இருக்கிறாரு. அப்போ இவங்க கோயில் நிலத்தெல்லாம் இது நடந்தது 90 நாள்ல. இது போன ஆட்சியில கிடையாது. ஏன்னா தவறு செய்தவர்களை நான் ஒருபோதும் விடமாட்டேன், யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாருன்னு ஒரு பவர் சென்டர் என் கையில தான் இருக்குதுன்னு முதலமைச்சர் விஜயுடைய பார்வைக்கு கொண்டு போற. உங்களுடைய 90 நாள் ஆட்சியில நிறைய அமைச்சர்கள் மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, சாராயம், டெண்டரு, இந்த கோயில் சொத்துக்கள்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் நோண்டி எடுத்து பினாமி பேர்ல நான் ஏற்கனவே குற்றச்சாட்டு சுமத்த இருக்கிற அமைச்சர்களுடைய சொந்த அப்பா, அம்மா, மாமா, மாமியார் இவங்க மூலமா இது என்னன்னா சரி இவங்க சொல்றாங்க பார்ட்டி ஃபண்டு. உங்களுக்கு போனா பார்ட்டி ஃபண்டு என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் நல்லாவே தெரியும் பார்ட்டி ஃபண்டு என்னன்னா. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் டிவிகே சேர்ந்த அதிகாரிகள், டிவிகே சேர்ந்த அமைச்சர்கள், டிவிகே உடைய அமைச்சர்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் நான் இப்ப கேட்கிறப்ப இவ்வளவு 200 கோடி ரூபாய் சொத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குல்ல, இது எப்படி சார், எப்படி நடந்துச்சு? ஏன்னா நீதிபதியுடைய தீர்ப்பு வச்சுதான் நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது. சப் ரிஜிஸ்டர் சொல்றாரு. சப் ரிஜிஸ்டர் என்ன சொல்றா, நாங்க இவர சொன்னா, ஏன்னா இதுவும் HRNC கண்ட்ரோல்ல வருது சார். அப்போ நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும், இது HRNC கோயில் நிலம் மட்டும் இந்த மாதிரி வக்போர்டு சொத்து, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சர்ச்சுடைய சொத்து. இதுதான் நான் சொல்றேன்னா இதுக்குதான் என்னன்னா மத்திய அரசாங்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டப்பூர்வ, இது தயவு செய்து புரிஞ்சுங்க, இதுக்குதான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே முஸ்லிம்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு அநீதி நடக்குது. இது பார்க்க போனீங்கன்னா எல்லாம் ஏழைகளுக்கு தானமா வழங்கிய அந்த நிலத்தை சிலர் சுயலாபத்துக்காக அவங்களோட என்ன பண்றாங்க, அதை அபகரிச்சுக்கிட்டு பினாமினி பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்போ இந்த சம்பந்தப்பட்ட 200 கோடிக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? ஏன்னா பவர் சென்டர் அவர் தான். இல்ல இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பதில் சொல்லுவாரா? எனக்கு சந்தேகமாவே இருக்கு. இவர் ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு மீடியால இது பேசணும் அவங்க மேல வழக்கு போட்டுறாங்க. உண்மை வெளியே கொண்டு வந்தோம்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ திமுகக்கும் டிவிக்கும் என்ன வித்தியாசம்?
அப்ப வந்து எங்க தவறு நடக்குது? இப்போ ஒரு நிலம் இருக்குதுன்னா நிச்சயமா வந்து டிவி கீழே இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்த முன்னாள் இருக்கிற நீங்க சொல்ற அந்த கவுன்சிலரா இருக்கட்டும், இல்ல பஞ்சாயத்து தலைவரா இருக்கட்டும், யாரோ வந்து என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அப்ப இதை வந்து என்னன்னா ரொம்ப அழகா டிசைன் பண்ணி இது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதை மூடி மறைக்க தான் பாக்குறாங்க தவிர சம்பந்தப்பட்டவங்க இது வரைக்கும் யாருமே அரெஸ்ட் ஆகல. இது வரைக்கும் அந்த 13 பேர் 12 பேர் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. இவர்களால வந்து உன்னே ஒண்ணு கேட்கிற மக்களை பார்த்து 100 கோடி 200 கோடி சொத்தை ஒரு சப் ரிஜிஸ்டர் நினைச்சா முழுங்க முடியுமா? இதற்கு பின்னாடி கலெக்டர் இருக்கிறாங்களா? எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறாங்க? எந்த அமைச்சர் இருக்கிறாங்க? எந்த நிதித்துறையை சார்ந்தவங்க இருக்கிறாங்க? எந்த சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க? இதை எல்லாமே என்ன சிபிஐ வைத்து இந்த விசாரணை நடக்கணும். ஏன்னா இந்த இப்ப 100 கோடி ரூபாயில வந்து 2 உயிர் போச்சு. எனக்கு எத்தனை உயிர் போகுதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் சமூக ஆர்வலர்கள்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன ஆட்சியில மணல் கொள்ளைக்கு எதிராக போனா லாரி ஏற்றி கொண்டுட்டாங்க. இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் போனாங்கன்னா வந்து வெட்டி சாச்சிட்டாங்க. பயம் அச்சத்தால எந்த ஒரு மக்களும் வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டேன்றாங்க சார். இந்த அவல நிலை இந்த ஆட்சியும் தொடர்றதுதான். தொகுதி மறுவரை மசோதாவின் போது பாத்தீங்கன்னா திமுக வெளிநடப்பு செய்தால் அது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? ஐயா, நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இது பண்றேன். இந்த டீலிமிட்டேஷன் வந்து என்ன ஆகும்னா, நான் மறுபடியும் சொல்றேன், சாதாரண மக்கள் புரியுறதுக்காக மட்டுமே நான் வந்து சொல்றேன். இது நான் பெருசா வந்து உள்ள போய் இது பண்ணணும்னு நினைக்கல. இப்ப வந்து பார்க்க போனீங்கன்னா உதாரணத்தை தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து 8 கோடி பேருன்றாங்க. ஒரு காவல்துறை வந்து பார்க்க போனீங்கன்னா 100 பேருக்கு ஒரு காவல், அதாவது ஒரு இதுல அந்த மாதிரி கணக்கீட்டுல வந்து பார்க்க போனா 8 கோடி மக்களுக்குரிய ஸ்ட்ரென்த். இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்லாம் காவல்துறை பற்றாக்குறை, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மின்சாரத்துறையில வந்து போனா ஆள் பற்றாக்குறை, இன்னைக்கு வந்து சுகாதாரத்துறையில ஆள் பற்றாக்குறை வந்து சொன்னாங்கன்னா 10 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர், ஆனா 90 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர். இது எல்லாமே நீங்க எல்லாம் பேப்பர்ல பாத்துட்டு இருப்பீங்க. இப்ப வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் வந்து பார்க்க போனா 39 பேர், பாண்டிச்சேரியை சேர்த்து வந்து 40 பேர். இது மக்கள் புரியுறதுக்காக சொல்றேன். அப்ப வந்து நீங்க வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் வந்து நீங்க பார்க்க போனீங்கன்னா 1970 80 வந்து பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எம்பிக்கு வந்து 10,000 பேர், அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து என்னன்னா 10,000 மக்களை வந்து என்னன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் சொல்லுவாங்க. அந்த கணக்குல இது பண்ணாங்க. ஆனா வந்து பார்க்க போனீங்கன்னா 543 மொத்தம் இந்தியாவில வந்து பார்க்க போனா நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா அப்ப இருக்கிற வந்து ஜனத்தொகை அது வந்து ஏத்த மாதிரி இருக்கும்போது அது சரி. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 160 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இருக்கிற 39 எம்பிகளும் போய் என்னன்னா வந்து பார்லிமெண்ட்ல வந்து தூங்குறாங்க. இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட்ல என்னன்னா ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா பார்லிமெண்ட், அதான் அந்த எம்பிக்கள் போய் அந்த இடத்துல பேசணும். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு போக்கஸ் அதிகமா இருக்கிறதால தயவு செய்து போகணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்க்க போனா இதே மக்கள் டீலிமிட்டேஷன் வந்து பார்க்க போனீங்கன்னா 2002 வந்து என்ன பண்ணாங்கன்னா முடிவு பண்றாங்க, இப்போதைக்கு இது வேண்டாம், 2026 தள்ளி வச்சிடலாம்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு வந்து மக்கள் கணக்கீட பொறுத்துதான் வந்து இது வந்து ஒரு எம்பியை செலக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த மத்திய அரசாங்கம் மக்கள் நலனுக்காக இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அடடா பிரசிடென்ட் ஆட்சி கொண்டு வரதுக்காக, அடடா மறுபடியும் பிஜேபி ஆட்சி நிலைத்து நிக்கிறதுக்காக இவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் வந்து இவங்களுடைய செல்வாக்கை உயர்த்துறதுக்காக வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. உண்மை என்னன்னு சொன்னா இன்னைக்கு இந்த 543 850 எம்பிக்கள் வந்து உருவாக்குறது தான் இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகல. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் கணக்கெடுப்பு நடக்கிறாங்க. இதை ஒவ்வொரு மாநிலத்துடைய அவங்களுடைய உள்ள எம்எல்ஏக்கள்ல இருந்து மக்கள் கருத்தும் கேட்டுக்கிட்டு வராங்க. அப்ப என்ன ஒண்ணுன்னா இப்போ வந்து பார்க்க போனா சராசரியா ஒரு எம்பி வந்து இன்னைக்குள்ள இல்ல 30,000 பேருக்கு ஒரு எம்பி சார். அந்த 30,000 பேர் எம்பிக்கு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாக்குனா அந்த எது பாதியா குறையும் போது 15,000 பேருக்கு ஒரு எம்பி. அப்போ என்னன்னா அந்த மக்களுடைய பிரச்சனைகளை போக்கஸ் பண்ண முடியும் சார். இது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியால. இப்ப நான் அதான் வந்து கேட்கிறேன். உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் விஜய் இருக்கிறார். இப்ப வந்து பார்க்க போனீங்கன்னா அவர் 35 அமைச்சர்களை வந்து போட்டிருக்கிறார். இப்ப 35 அமைச்சர்கள் வந்து நீங்க வந்து பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க பாக்கணும் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பொதுவாக அது பண்ணா அங்கிருந்து தான் எடுத்துக்கணும். ஆனா வந்து பாக்கணும்னா இவர் வந்து தமிழ்நாட்டிலேயே சென்னையில 7 அமைச்சரை போட்டுக்கிறார். மறுபடியும் சொல்ல கேட்டுங்க, ஒரு கார்பரேட் ஒரு டிசைனிங் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஒரு தொகுதியிலயும் வந்து என்ன பண்ணா ஒரு அமைச்சர் வந்து வந்தா நீ வந்து அந்த இடத்துல போட்டுருந்தா அந்த தொகுதியில் உள்ள மக்கள் பிரச்சனை என்னன்னு வந்து சட்டசபைக்கு வர முடியும், சட்டசபையில இருந்து பார்லிமெண்ட் கொண்டு போக முடியும். இததான் சார் வந்து என்ன ஒன்னா வந்து இவங்க டீலிமிட்டேஷன் வந்து என்ன பண்றாங்க மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வரதால
இது மக்களுக்கு பயனடைகிறத தவிர இவங்க எல்லாம் பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்து திசை திருப்புறாங்க. இப்ப இந்த தடவை வந்து என்னன்னா இது 100% சட்டசபையில இந்த பில் வந்து பாஸ் ஆகி வந்து வெற்றிகரமா வரப்போகுது. அதனால இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இதனால பிஜேபிக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்து பண்றாங்க. இது மக்கள் புரியுறதுக்காக சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து அதுதான் சொல்ல வரேன். உங்களுடைய என்ன எதுக்கு கவுன்சிலர்னு வைக்கிறீங்க? எதுக்கு சார் கவுன்சிலர் வைக்கிறீங்க? கவுன்சிலர் எத்தனை வேண்டியது தானே. அப்ப நீ கவுன்சிலர் வைக்கிற, பகுதி செயலாளர் வைக்கிற, நீ வந்து மாவட்ட செயலாளர் வைக்கிற, நீ ஒரு மந்திரியை வைக்கிறனா அப்ப கீழே இருக்கிறதுக்கு தானே. அதனாலதான் வந்து என்னன்னா இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரதால இது மக்களுடைய பிரச்சனைகளை வந்து என்னன்னா இன்னும் வந்து என்னன்னா பாராளுமன்றத்துல வைக்கிறதுக்காக தான் இந்த பில்லை கொண்டு வந்திருக்கிறாங்க தவிர சுயநலத்துக்காக அல்ல. தயவு செய்து புரியும். இதை வந்து குறைச்சிருவாங்க, இன்னைக்கு யூபியில அதிகரிச்சிருவாங்களா? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அந்த 8 கோடி மக்களுக்கு தகுந்த மாதிரிதான் வந்து எம்பிகள் வந்து அதிகரிப்பாங்க. யூபியில வந்து பாத்தீங்கன்னா இதோட டபுள் மடங்கு 16 கோடி மக்கள் அங்க இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பினான்ஸா வந்து இது பண்றாங்க. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மாநிலத்துக்கு அதிகமா குத்துட்டாங்க, இந்த மாநிலத்துக்கு அதிகமா குத்துட்டாங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற படிப்பறிவு இல்லாத சில நாதாரிகளும் சில அரசியல்வாதிகள் பேச்சை கேட்டு நீங்க நம்பாதீங்க, ஏமாறாதீங்க. மறுபடியும் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் இது வரைக்கும் எந்த ஒரு இத்தாலி குடும்பமா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. சந்தோஷமா வந்து வரவேற்கல. இதை அவங்க கையில வந்து என்ன ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்னா சிறுபான்மை மக்களை வைத்துக் கொண்டு மறந்துடாதீங்க, சிறுபான்மை மக்களுக்காக பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு போர்வையில இந்த நாட்டை பிரிவினைப்படுத்துறதுக்காக நடத்துற நாடகத்துல இந்த மாயையில நீங்க சிக்கிக்காதீங்க.